இரவு வானில் நிறைய உடுக்கள் அதாவது நட்சத்திரங்களை காணலாம். அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸுக்கு, ஒவ்வொரு பிரகாசமான சைஸுக்கும், ஒவ்வொரு லுமினாசிட்டி மற்றும் ஒவ்வொரு தூரத்திலையும் வெவ்வேறு விதமாக அமைஞ்சிருக்கும். சொல்லணுமெண்டா கிளாஸில் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிற மாதிரி இந்த வானத்தில் நாங்கள் காண்ற ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் அதாவது இயல்புகள் காணப்படுகிறது. சரியா? ஆனால் இந்த இவ்வாறான இயல்புகளை ஒரு டியாகிராம் அதாவது ஒரு வரைவு படம் மூலம் நாங்கள் விளக்கலாம். அதுதான் இந்த HR டயக்ராம். இதுதான் HR டயக்ராம். இதில் நட்சத்திரங்களோட உறவை நாங்கள் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அதாவது லுமினாசிட்டி, அந்த நட்சத்திர தரைப்பரப்புற வெப்பநிலை மற்றும் அந்த நட்சத்திரங்களை நாங்கள் படிமுறையாக நாங்கள் வகைப்படுத்தலாம். அதாவது ஹெர்ட்ஸ்பிராங் ருசல் டயக்ராம். இந்த எச்னாட் ஹெர்ட்ஸ்பிராங் டெனிஸ் என்ற இந்த வானியலாளர், ஹென்றி நோரிஸ் ருசல் அமெரிக்கன் வானியலாளர். சரியா? இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டயக்ராமை முன் வச்சிருக்காங்க. இந்த டயக்ராமில் O என்றது ப்ளூ கலரும், இந்த ப்ளூ கலர் ஜயன்ஸோ இல்லாட்டி வாட் டிரைவ்ஸோ 28,000 கெல்வின் தொடக்கம் 50,000 கெல்வின் வரை இது காணப்படும். அதாவது ஒரு நட்சத்திரத்தில் வெப்பத்தை அளக்கிற சர்வதேச அலகும் கெல்வின்ல தான். இந்த உங்களோட படத்தில் காட்டப்பட்டுள்ளது HR டயக்ராம். இப்போ இவங்க காட்டுறது மூலம் இப்போ ஆள்கூறுத்தனங்கள் அதாவது கோஆர்டினேட் சிஸ்டத்தை வச்சு நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் டெம்பரேச்சர் தரைப்பரப்பு வெப்பநிலையையும் அது அமைஞ்சிருக்கிற லுமினாசிட்டி, அப்சல்யூட் மேக்னிடியூட் வெளிப்படை தோற்றம், பிரகாச அளவையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் ஆல்பா சென்டாரி A என்றது yellow whiteல இருக்குது. அப்போ அதில் வெப்பநிலை 6,000 கெல்வின் தொடக்கம் 7,400 கெல்வின்னா அதில் தரைப்பரப்பு வெப்பநிலையாக என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அடுத்த டெனம் அதாவது ஒயிட்டில் இருக்குது. சரியா? ஒயிட்டில் இருந்தால் அதில் வெப்பநிலையானது தரைப்பரப்பு வெப்பநிலை 7,400 தொடக்கம் 990 செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லேன். சரியா? ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வெப்பநிலையும் பார்ப்போம். சரியா? இப்போ பீட்டஸ் ஜூஸை பார்ப்போம். இந்த இருக்கு எங்கே இருக்கு? ஒரே ரெட் ஒயிட்டில் இருக்குது. ஆனால் இங்கே ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்தா ஆரஞ்சு கலர். அதனால் பீட்டல் ஜூஸோட வெப்பநிலை தரைப்பரப்பு வெப்பநிலை ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்தா ஆரஞ்சு. அதனால் இங்கே இருக்கிறது 3,500 தொடக்கம் 4,000 கெல்வின் தான் அதோட தரைப்பரப்பு வெப்பநிலை. நெக்ஸ்ட் அடுத்த பார்ப்போம். ஆல்டேர். இந்த இருக்கு நட்சத்திரம், வடிவா குறிக்கிறேன். இந்த இருக்கு ஆல்டேர் நட்சத்திரம். இது எங்கே இருக்குன்னா ஒயிட்டுக்கு மட்டியில் இருக்குது. ஸோ நாங்கள் ஒயிட்டில் பார்த்தோம்னா இந்த ஆல்டேர் நட்சத்திரத்தில் வெப்பநிலை 7,400 கெல்வின் தொடக்கம் 9,900 கெல்வின் ஆகும். அடுத்த பொலெக்ஸ். இந்த பொலெக்ஸ் இருந்தது மிதின விண்மீன் தொகுதியிலே ஒரு பிரபல்யமான பெரிய நட்சத்திரம். இது ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்த ஒரேஞ்ச் என்ற இடத்துக்குள்ள இருக்குது. அதனால் பொலெக்ஸை நாங்கள் பார்த்தோம்னா பொலெக்ஸ சராசரி மேற்பரப்பு வெப்பநிலை 3,500 கெல்வின் தொடக்கம் 4,090 கெல்வின். இதில் ஒன்று கவனிக்க வேண்டும், ஒரு கெல்வின் என்பது 273 செல்சியஸ். சரியா? அடுத்த இன்னும் ஒன்று பார்ப்போம். மிரா என்றது சரியா ஆரஞ்சு அண்ட் ரெட்டில் காணப்படுது, மிகவும் அண்மையில். அதனால் ஆரஞ்சு அண்ட் ரெட்டுண்டா 2,000 தொடக்கம் 3,500 கெல்வின்ல இந்த மிரா நட்சத்திரம் காணப்படலாம். இப்போ பாருங்க, சின்ன ஒரு நட்சத்திரம், நாங்களே கேள்விப்படாத நட்சத்திரமாக நாங்கள் பார்ப்போம். ரைஜல்
ஓரா என்ற வேட்டைக்காரன் கால இருக்கிற ஒரு நட்சத்திரம். கேள்விப்பட்ட நட்சத்திரமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம், இதை நீங்கள் நிரூபித்து காட்டலாம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. எங்கே? ப்ளூ அண்ட் ஒயிட்டில். சரி, ஒயிட்டுன்னு பார்த்தாலும் இதில் குறைந்த வெப்பநிலை 7400 தொடக்கம் 990 கெல்வினாக இருக்கலாம். ஆனால் இது ப்ளூக்கும் ஒயிட்டுக்கும் இடையில் ரொம்ப அருகில் இருக்கிறனால நாங்கள் உண்மையாக சூஸ் பண்ண வேண்டியது ப்ளூ அண்ட் ஒயிட். இது 990 கெல்வின் தொடக்கம் 26,000 கெல்வின் இல்லை 28,000 கெல்வின் வரை இந்த ரைஜெல்ட தரைப்பரப்பு வெப்பநிலை காணப்படலாம். அப்போ இதை வச்சு நாங்கள் சொல்கிறோம் எச்ஆர் டயக்ராம் மூலம் நட்சத்திரங்களோட சைஸ், பருமன், அதில் வகைகள், அதில் வெப்பநிலை மற்றும் அதில் அப்சல்யூட் மேக்னிடியூட், அதாவது வெளிப்படையான பிரகாச தோற்றத்திற அளவையும் நாங்கள் என்ன செய்யலாம், அளவிடலாம். இப்போ நான் ஒரு பிரகாசத்தில் ஒன்று வச்சு காட்டுறேன். போலெக்ஸ் இதான் என்னது, வானிலையால் செய்யுங்க. சரியா? ஆள்கூறு பார்த்துருப்பீங்க மேக்ஸில், அதை வச்சு நாங்கள் செய்ய போகிறோம். போலெக்ஸை பார்த்தீங்கன்னா இப்படி நேர் 5க்கும் 0க்கும் நேர் இருக்குது. அப்போ இது 0லேருந்து நேர் 5க்குள்ளே இருக்கிறண்டா இது சி என்னது, கொஞ்சம் பிரகாசமான நட்சத்திரம். சரியா? சாதாரணமான பிரகாசமான நட்சத்திரம். ஆனால் இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, சீரியஸ், அதாவது சீரியஸ் நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்துக்கு ரொம்ப அருகில் இருக்குது. சரியா? இதன் மூலம் சீரியஸ் நட்சத்திரமானது ஒரு பிரகாசமான நட்சத்திரம். இது இங்கால பார்த்தா லுமினாசிட்டி, அதுவும் இதே மாதிரி இருக்கிறான். ஆனால் அப்சல்யூட் மேக்னிடியூட் லுமினாசிட்டியை விட கொஞ்சம் குறைஞ்ச. ஆனால் மெயினான அழகு லுமினாசிட்டி. சீரியஸ் ஏ 10^2 கிட்ட போகுது. அப்போ அப்போ இதன் மூலம் மறையில் போக பிரகாசம் கூடும், நேரில் போக பிரகாசம் குறையும். சரியா? அடுத்த என்னென்றால் இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இங்கே 61 சிக்னி ஏ பர்னாட் இருக்குது, பொக்சிமா சென்டோரி இருக்குது, யூவி செட்டி, எல்ஹெச்எஸ் 2924 இந்த வட்டம் போட்ட இடத்துக்குள்ளே வடிவாக காணலாம். இதெல்லாம் சாதாரணமான நட்சத்திரங்கள். சரியா? கீழே, அதாவது ஒரு வரைவு கீழே போக அந்த நட்சத்திரத்திற பருமன் வேற, அதில் தோற்றம், அதில் தரைப்பரப்பு வெப்பநிலை மற்றும் அதில் அம்சம் எல்லாம் படிப்படியாக கீழ்த்தரமாக போகும். நாங்கள் கடைசியாக பார்த்த வீடியோ பர்னாட் நட்சத்திரம். இது வெப்பநிலை குறைவான மற்றும் அதோட கொஞ்சம் சிறிய பிரகாசம் குறைந்த நட்சத்திரம். அதோட இங்கே பாருங்க, நேர் 15 கிட்ட போகுது. அப்போ நேர் 15 நேர் 20 அதை தாண்டி போனால் அந்த நட்சத்திரம் அங்கே கண்ணுக்கே புலப்படாது. அதான் நேரில் போக நட்சத்திரங்கள் அல்லது வான்பொருட்கள் மங்களாக தான் தெரியும். ஆனால் நாங்கள் மறையில் போக 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 எங்கள் கண்ணுக்கு மிகவும் பிரகாசமாக விளங்கும். இப்போ இதில் மூலம் சூப்பர் ஜாயின்ஸை பற்றி பார்ப்போம். இதில் பீட்டஸ் ஜூஸ் ஆன்டாரஸ் என்பன ரெட் ஜாயன்ட் ஸ்டார், அதாவது சிவப்பு அசுர நட்சத்திரங்கள். சூப்பர் ஜாயன்ஸில் ரைஜில் மற்றும் மிராஜ் ஆகியவை ப்ளூ ஜாயன்ஸில். இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்டப்பட்டுள்ளது ஸ்டெல்லர் லைஃப் சைக்கிள். இப்போ பாருங்கள், ஒரு நட்சத்திரத்திற வாழ்க்கையை இங்கே இப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு நெபுலால அதாவது நட்சத்திரங்கள் தோன்ற இடம், அதாவது நட்சத்திரங்களோட உற்பத்தியாக்கிறான் நெபுலான்னு அழைக்கப்படுது. இந்த நெபுலால நட்சத்திரங்கள் உருவாக தேவையான ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள் நிறையவே இருக்கு. அதனால தான் இந்த நெபுலாக்களை நட்சத்திரங்களின் பள்ளிக்கூடம் அல்லது நட்சத்திர நெர்சரி என்றும் அழைக்கிறது. இதுதான் அங்கே ஒரு இடத்துல அமுக்கம் ஏற்பட்டு ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள் அவை பாரமானவை. அவ என்னென்ன செய்யும்டா, அந்த ஒரு இடத்தை நோக்கி ஒரு போல் மாதிரி ஒன்று சேர தொடங்கும். அது பல சேர்ந்து ஒரு சூடான ஒரு போல், அதாவது ஒரு பண்டு போல மாறும்.
பண்டு போல மாறி ஒரு வாயுக்களான ஒரு ஒரு என்ன சொல்ல நெருப்பான ஒரு மிகவும் வெப்பமான ஒரு பண்டாக மாறிதான் புறவு அது என்னடா மாறுது, ஒரு சூரியனா அல்ல நட்சத்திரமா மாறுது. புறவு அந்த நட்சத்திரம் yellow dwarf அல்லது blue dwarf அல்லது red dwarf-ஆவா இருக்கும். ஆனா அதுக்குள்ள நடக்கிற என்ன நியூக்ளியர் ஃபியூசன் செயற்பாடுகள், அணுக்கரு சக்தி செயல்முறை மூலம் ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்களால கார்பனும் சேர்க்கப்பட்டு ஏற்படுற அணுக்கரு செயற்பாட்டின் மூலம் நட்சத்திரத்துக்குள்ள இருக்கிற சக்தி மிகவும் விரிவடையும். ஒரு கட்டத்தில் விரிவடைந்து நட்சத்திரத்தாலேயே என்னை தாங்கிக் கொள்ளாத அளவு வந்தா அது சூப்பர் நோவாவாக அல்லது விரிந்து அது ரெண்டில் ஒரு செயல்முறையாக மாறும். அது பெரிய ரெட் ட்ரோஃப் இல்லை ரெட் ஜயன்ஸ், அதாவது சிவப்பு அசுர நட்சத்திரங்களாக மாறும். இதே ப்ளூ ட்ரோஃப் என்றால் ப்ளூ ஜயன்ஸாகவும் எல்லோ ட்ரோஃப் என்றால் எல்லோ ஜயன்ஸாகவும் மாறும். அதுக்கு பிறகு இன்னும் பல செயற்பாடுகள் நிறைந்து அந்த நட்சத்திரத்தால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற சூப்பர் நோவா வெடிப்பு உண்டாகும். இந்த சூப்பர் நோவா வெடிப்பால் இப்போ உங்கள் கண்ணில் காட்டப்பட்டுள்ளபடி இந்த நெபுலா இவ்வாறான நெபுலாக்கள் தோன்றும். இதில் முக்கியமாக இந்த சதுரம் போட்டிருக்கிற நெபுலா தான் கிராப் நெபுலா, அதாவது இதப விண்மீன் தொகுதி தாரஸ் விண்மீன் தொகுதியில் இந்த நெபுலா அமைஞ்சிருக்கு. இது 1200 கிபி 1200 ஆண்டு, அதாவது கிறிஸ்துக்கு பின் 1200 ஆண்டு சீனர்களால் இந்த இதபம் தாரஸ் விண்மீன் தொகுதியில் ஒரு நட்சத்திரம் பெருசாக என்னது வெளிச்சமாகி மறைஞ்சது. அந்த வெளிச்சம் இரவ பகல் போல செஞ்சது. சரியா, அப்படி ஒரு வெளிச்சத்தை அவங்க கண்டாங்க சீன மக்கள். அந்த வெளிச்சம் இந்த நண்டு நெபுலாட இந்த நட்சத்திர சூப்பர் நோவா வெடிப்புறான். அந்த நெபுலா இருந்த இடத்துக்கு முன்னால ஒரு ப்ளூ ஜயண்ட் ஒன்று இருந்தது. அது சூப்பர் நோவா வெடிப்பால ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயு எச்சங்களை அங்கே போட்டிருக்கு. அந்த எச்சம் தான் இப்போ நாங்கள் வடிவா காண்ற என்ற நண்டு நெபுலா. மற்றும் நிறைய நெபுலா இருக்குது. என்ன நெபுலா, மோனிசோரஸ் நெபுலா, வேறு நிறைய நெபுலாக்கள் இருக்குது. அதாவது பிளானட்டரி நெபுலா, வேறு கேட்டை நெபுலா, வேறு டிராக்கோ நெபுலா, அதெல்லாம் பிளானட்டரி நெபுலாக்களை சேர்ந்த நெபுலாக்கள். இந்த பிளானட்டரி நெபுலான்றது முன்னைய காலத்தில் அந்த பிளானட்டரி நெபுலா இருக்கிற இடத்திற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய அசுர நட்சத்திரம் இருந்திருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிற நெபுலாக்கள் தான் இந்த பிளானட்டரி நெபுலா. சரியா, நட்சத்திரம் பெருசாகி பிறகு அது வெடித்து அங்கே இருக்கிற ஹைட்ரஜன் மற்றும் ஹீலிய வாயு எச்சங்கள் தான் பிளானட்டரி நெபுலா. இன்னொரு செயல்முறை இருக்கு, அது நெபுலாவாகி அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு குட்டி நட்சத்திரம் இருக்கும். அதே ஆள் தான், அதாவது பெரிய அசுர நட்சத்திரமாக இருந்த அதே ஆள் தான். ஆனால் அவர் வராத ஒரு சின்ன மிகச்சிறிய சைஸுக்கு வருவேன். அதுதான் என்ன நினைக்கிறீங்க? ஒன்று ரெண்டா வரும், ஒன்று பிளாக் ஹோலா மாறும், இரண்டாவது நியூட்ரான் நட்சத்திரமாக வரும். இந்த நியூட்ரான் நட்சத்திரம் ஒன்று பல்சார் நட்சத்திரமாக மாறும். பிளாக் ஹோலா வந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன எமிஷன் பிளாக் ஹோல் என்ற மாதிரி ஒரு பிளாக் ஹோலாக மாறும். இந்த பிளாக் ஹோல், இந்த சூரிய வெடிப்பால் ஏற்படுற பிளாக் ஹோல் மிகவும் பாதிப்பில்லாதது. ஆனால் சூரிய குடும்பத்தை நெருங்கிவிட்டால் அது பாதிப்பில்லை என்றால் இந்த சின்ன பிளாக் ஹோல் சூரிய குடும்பத்துக்கு நெருக்கமாக வரனால சூரிய குடும்பத்தை சுற்றி இருக்கிற கோள்களோட சுற்றுப்பாதையை சீர்குலைக்கும் மற்றும் இந்த சூரிய குடும்பத்தையே ஆபத்துக்கு, அதாவது கோள்களை வேறு வேறு திசைக்கு அனுப்பி வச்சிடும். பிற சூரியன் அந்த மில்கிவேயை சுற்றி வர பாடியும் சீர்குலைந்து போயிடும். இந்த நியூட்ரான்ஸ் தான் பல்சாராக மாறும். இந்த பல்சாரை சொல்லணும் என்றால் ஒரு செகண்டுக்கு 700-800 தடவைகள் மிகவும் வேகமாக சுழல்ற நட்சத்திரம் தான் பல்சார். இந்த பல்சார் நட்சத்திரம் புவியில சைஸுக்கு இருக்கலாம், அல்லது புவியும் விட மிக குறைந்த சைஸுக்கு இருக்கலாம். ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் மிகவும் வேகமான, ஒரு செகண்டுக்கு 700-800 தடவைகள் சுழலும் நட்சத்திரம் தான் இந்த பல்சார் நட்சத்திரம். சரியா, இன்றைய வீடியோ இத்துடன் முடிகிறது.
இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய இந்த கதைகளாவது நட்சத்திர வாழ்க்கையையும் எச்சா டயக்ராம் பற்றிய விளக்கங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக விளங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.